தேவாதி தேவனை சொல்லியிருக்கிறேன். இந்த தருணத்தை கொடுத்த அண்ணன் ஐயாவுக்கும் சபையிலிருந்து வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஒற்ற உறவினர்கள் எல்லாருக்கும் நன்றி. எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக இவ்வளோ தூரம் நீங்கள் கடன் வந்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு எங்களுக்கு திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போவோம் வருவோம் வெளியில், எங்களுக்கு எந்த ஒரு இதை பற்றி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அப்போ யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, நாங்களும் போவோம் வருவோம். ஒரு 6-7 மாதம் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பேரை எங்களை கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் போனோம். கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கும். அப்பயும் நாங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டோம், பானை விடுபானே ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு வருஷம் கழிந்தது. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆனப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வருஷத்தில் அந்த மாதத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 4 நாளாவது நைட்டில் அழுதுட்டு தான் தூங்குவோம். நாங்கள் அதை நினச்சி அழுவோம். எல்லாரும் வானம் ரொம்ப அழுவோம். ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்குது, எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு டைமில் சொல்லிச்சு, நான் சர்ச்சைக்காரதுக்கே கஷ்டமாக இருக்குது, யாரும் கேட்பாங்களான்னு. அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கே நாங்கள் போக மாட்டோம். நிறைய பர்த்டே ஃபங்க்ஷன், எவ்வளோ ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணிடுவேன். என் ஃப்ரெண்டோட குழந்தை பர்த்டே கூட கூப்பிடுவான். அவன் ஃபோன் பண்ணுவான், ஃபோனை கட் பண்ணிட்டு கவனம் சுவிச் ஆஃப் பண்ணுறேன். சரி அவன் தப்பானாச்சும் நினச்சிக்கிட்டோம். ஏன்னா அங்கே போனால் பானு எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நிறைய இடத்துல போயிட்டு நாங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டு வந்தோம். ஆனால் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை யாருன்னா ஆண்டவருக்கு. அப்புறம் சாமான் தான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஜோப் பண்ணும்போது ஒரே வாரம் சொல்றாரு, ஆண்டவர் என் பிள்ளை நினைங்கப்பா. அவர் பிள்ளைலாம் சொல்றாரு எங்களை எப்பவுமே, எங்கே போனாலும் சரி. எங்கள் கூட இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டாங்க, ஆனால் அண்ணன் சொல்கிற ஒரு வார்த்தை, என் பிள்ளை என் தம்பி ஆண்டவர் என் பிள்ளைங்களை நினச்சி ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு. லாஸ்ட் இப்போ போன இயரில் வந்து நாங்கள் கொஞ்ச நாள் டேட் தள்ளி போயிருந்தது. ஆனால் அந்த மாதம் வந்து நானும் பாடலும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோம். நிறைய ஊழியத்துக்குலாம் போவோம் ரெகுலராகவே. எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீங்கள் வெளியில் போகிறத கொஞ்சம் நிறுத்துங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப ட்ராவல் ரொம்ப லாங்காக போய் ஊழியத்துக்கலாம் வான்னு சொல்ல. இப்போல்லாம் சொல்கிறாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவர் என்னைக்கு நம்மளுக்கு தரணும்னு நினச்சாரோ அன்றைக்கி கண்டிப்பாக தருவார். அது நம்ம ஊழியத்தை அதனாலலாம் அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஊழியத்துக்கு போவோம், ஆண்டவர் நம்ம தருவார் பாரு அப்படின்னு. அந்த மாதம் நாங்கள் மூணு தடவை வெளியில் போயிட்டு வந்தோம், ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம். இதுவரைக்கும் பைக்கில் தான் பானம் வந்தது. அந்த மாதம் பானம் சொல்லிச்சு, இது மாதிரி 40 நாள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு. இருப்பானே ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. சரி லாஸ்ட்டாக ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்லிச்சு, நாளைக்கு வேணால் செக் பண்ணலாமா அப்படின்னு. இல்லைப்பானே அண்ணன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு. சரி சனிக்கிழமை மறுபடியும் எனக்கு கேட்டுச்சு, இல்லை நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு. இல்லைப்பானே ஞாயிற்றுக்கிழமை அண்ணன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதாவது தான் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை வந்து அண்ணன்கிட்ட ஜெபம் பண்ணோம். அண்ணா அன்னைக்கு ஜெபம் பண்ணது ஒரே வார்த்தை தான், ஆண்டவர் என் பிள்ளைக்கு நீங்கள் எப்படின்னா ஒரு அற்புதத்தை பண்ணுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க முன்னதான் நம்பி இருக்கிறாங்க, நீங்கள் எப்படின்னா ஆசீர்வதிக்கணும் அவங்களுக்கு இந்த வாரம் அப்படின்னு. அன்றைக்கி நாங்கள் நைட்டு தான் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நைட்டு சர்ச்சு முடிச்சுட்டு தான் போகும்போது அந்த கிட்டு வாங்கிட்டு போய் காலையில் செக் பண்ணோம். ஆனால் பாசிட்டிவ் வந்து அதனால நான் முன்னாடி நாள் சொல்கிறேன், பானி இந்த வாட்டி சான்ஸே இருக்காது. ஏன்னா நம்ம குறைஞ்சது ஒரு 20 நாளுக்கு நம்ம வெளியில் தான் இருந்தோம். நீங்கள் வீட்டுக்கு 2 வாட்டி போயிட்டு வந்தேன், இந்த வாட்டி பார்க்கலாம், ஆனால் ரொம்ப டவுட்டு தான் அப்படின்னு. ஆனால் அதையும் சொன்னேன், ஒரு மனசில் ஒரு விசுவாசம் தான், ஆண்டவர் ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கொடுக்கணும்னு நினச்சது கொடுப்பாரு அப்படின்னு. அன்றைக்கி நாங்கள் போய் செக் பண்ணுறோம், காலையில் பாசிட்டிவ் வந்தது. பானு சொல்கிறது என்னால் நம்பவும் முடியல, உண்மையாவான்னு. இல்லை லைட்டாக தான் தெரியுது, இருந்தாலும் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னோம். டாக்டர் கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க. அந்த டைமில் நாங்கள் சொன்ன அண்ணன் கிட்ட தான் போன வாரம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பானு செக் பண்ணுறாங்க. அந்த டைமுக்கு ஜெகன் தான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். அந்த ஸ்டேட்டஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனம் கலந்துச்சு. ஏன்னா காலையிலேருந்து அந்த பாட்டே மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஆண்டவர் எப்படின்னா ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரேன்ட்டு அதை பார்த்துட்டே இருந்தேன். அந்த ஸ்டேட்டஸ் அங்கே தான் வச்சுட்டு பானைகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், பானு இந்த ஸ்டேட்டஸை நான் பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப பிளஸிங்காக இருந்தது, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாருன்னு. டாக்டர் உள்ள கூப்பிட்டு எல்லாமே பாசிட்டிவ், ஸ்கேன் பண்ணதில் எல்லாமே நார்மல்னாங்க. சரி நான் மறுபடியும் டாக்டருக்கு இது பானு சொல்லிச்சு, டாக்டர் இவர் நம்பவே மாட்டாரு, பயப்படுறாரு அப்படின்னு. இல்லை டாக்டர் உண்மையாக தாங்க அப்படின்னு. ஆண்டவர் சாட்சியாக சொல்கிறோம், எவ்வளோ பேர் நான் பானுகிட்ட பயந்தது அதுதான். எல்லாரும் இந்த தண்ணி குறையுது, நிறைய பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்காங்க. ஆண்டவர் மகிமையாக சொல்கிற இந்த சபையில் ஒரு நாள் கூட எங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இது குறைவாக இருக்குது எதுவுமே சொன்னதில்லை. என்னைக்கு அந்த ஸ்டார்ட் ஆனதோ அன்னைக்கு அண்ணன்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அண்ணன் சொல்லுவார், ஆண்டவர் நடத்துவாரா, அவர் கொடுத்தது அவர் கைவிட மாட்டார். அப்புறம் 5 மாதம் ஸ்கேன், எல்லா ஸ்கேன்லேயும் ஆண்டவர் ஒரு குறையும் இல்லாதபடி இந்த 9ஆவது மாதம் ஸ்கேன் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்கேன் போகும்போது பான்னு சொல்லிச்சு. எல்லா வாட்டியும் நான் போகும்போது பயமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் நம்ம கேள்வி போகிறாங்க, எல்லாரும் ஒரு குறை சொல்கிறாங்க, வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குதுன்றாங்க, வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களை ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்படுத்தவில்லை. உங்கள் முன்னாடி எங்களை சாட்சியாக எடுத்துருக்கிறாரு. இதுக்காக ஜெபம் பண்ண அண்ணன் அண்ணி இந்த சபை உங்கள் சொந்தக்கார எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
ஆண்டவர் அந்த குழந்தையை பத்திரமாக பெற்றெடுத்து இந்த சபையில சாட்சியாக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்காக ஜெபம் பண்ணி